ஹாய் மக்களே, சித்து உலகம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு நண்டு பெப்பர் கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். அதுக்கு நான் 1 கிலோ நண்டு எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சிருக்கேன். இதுல 100 கிராம் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்ப எண்ணெய் காஞ்சதும் இதுல தாளிப்புக்கு 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு பொடி போட்டிருக்கேன். இப்ப கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதுல வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் தக்காளி 4 தக்காளி எடுத்திருக்கேன். இப்ப தக்காளி பாதி நல்லா வதங்கி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வெங்காயம் வதக்கும் போது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். வெங்காயம் வதக்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி ஆகும். அதனால தக்காளி போட்டுட்டு ஒரு பாதி வதங்கினதுக்கு அப்புறமா நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட போட்டுட்டு நல்லா குக் பண்ணிடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். சீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு. இது மூணுத்தையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா அரைச்சிட்டோம். இந்த அளவுக்கு ஃபைன் பவுடரா இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 50 கிராம் அளவு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 5-6 பீஸ் அளவுக்கு முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த தேங்காய் அரைச்சி நம்ம பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிட்டு வெங்காய தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் தனியா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம மசாலா அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, சோம்பு, சீரகம், மிளகு போட்டு அரைச்சி வச்சிருந்தோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு கொதி வந்ததும் இதுல நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க நண்டு சேர்த்துடலாம். இப்ப இத நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா எல்லா இடத்துலயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நண்டை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நான் இன்னொரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப நண்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இங்க பாருங்க, 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட நண்டு பெப்பர் மசாலா கிரேவி நல்லாவே கொதிச்சிருச்சு. பாருங்க, நண்டும் நல்லா வெந்திருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலை இதுல ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். இன்னும் 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இறக்கும் போது இதுல 1 ஸ்பூன் நம்ம பெப்பர் தூவிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க, கண்டிப்பா டேஸ்டா இருக்கும். ஸ்மெல்லே நல்லா இருக்கு. நம்மளோட நண்டு பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கோல்டா இருக்கு அப்படின்றவங்க இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பா சரியாயிடும். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்க இதை சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
சித்து உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.